தமிழ் திரைப்படமான குபேரா நடிகர் தனுஷ் முன்னணியில் பிரபல இயக்குனர் சேகர் கமுலா இயக்கியுள்ளார். தெலுங்கு மற்றும் தமிழ் ஆகிய இரு மொழிகளிலும் ஒரே நேரத்தில் தயாரிக்கப்பட்ட இந்த படம் ஜூன் 20 அன்று வெளியானது. தனுஷ் உடன் மூத்த டொலிவுட் நடிகர் கிங் நாகார்ஜுனா அக்கினேனி முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்துள்ளார். பிரபல நடிகை ரஷ்மிகா மந்தண்ணா கதாநாயகியாகவும் பாலிவுட் நடிகர் ஜிம் சர்ப் வில்லனாகவும் நடித்துள்ளார். மேலும் கே. பாக்யராஜ், சயாஜி ஷிந்தே, ஹரீஷ் பேரடி, சுனைனா, அழகன் பெருமாள், நசார் ஆகியோரும் நடித்துள்ளனர். இத்திரைப்படத்தின் இசையை டொலிவுட் ராக் ஸ்டார் தேவி ஸ்ரீ பிரசாத் அமைத்துள்ளார். கதை நகர்த்துவதிலும் உணர்ச்சிகளை வெளிப்படுத்துவதிலும் அவரது இசை பெரும் பங்கை வகிக்கிறது. வழக்கமான மசாலா படம் அல்லாததால் இசையின் தாக்கம் பார்வையாளர்களை ஈர்க்கும் விதத்தில் சிறப்பாக இருக்கிறது. குபேரா என்பது இந்து புராணங்களில் செல்வத்தின் கடவுளை குறிக்கும் பெயர். தினமும் 5 முறை குபேரா என்று சொன்னால் செல்வமும் வளமும் கிடைக்கும் என்று நம்புகிறார்கள். ஆனால் அது உண்மையா என்பது யாருக்கும் தெரியாது. விருப்பம் இருந்தால் நீங்களும் முயற்சி செய்யலாம். ஆரம்பத்தில் கமலாவுடன் இணைந்து தனுஷின் தெலுங்கு சினிமா அறிமுகமாக இருந்தாலும் தயாரிப்பு தாமதங்களால் அவர் தெலுங்கில் அறிமுகமானது வாத்தி 2023 படத்தின் மூலம். எனினும் குபேரா அவரது வாழ்க்கையில் முக்கிய மைல்கல்லாகும். ஏனெனில் இது அவர் முதன்முறையாக ஒரு பிச்சைக்காரனாக நடித்த படம். வணிக ரீதியான மற்றும் கதாபாத்திர நடிப்பில் திறமை காட்டியிருந்தாலும் இப்படியான பாத்திரத்தை ஏற்கும் சூப்பர் ஸ்டார் குறைவு. அவரது அறிமுக காட்சி விமர்சகர்கள் மற்றும் ரசிகர்களிடமிருந்து பாராட்டை பெற்றுள்ளது. மூத்த டொலிவுட் நடிகராக இருந்தும் தன்னலமின்றி துணை கதாபாத்திரத்தில் நடிக்க நாகார்ஜுனா ஒப்புதல் அளித்தது பாராட்டுக்குரியது. அவர் ரஜினிகாந்தின் வரவிருக்கும் கூலி படத்திலும் முக்கியமான வில்லன் என எதிர்பார்க்கப்படும் கதாபாத்திரத்தில் நடித்துள்ளார். சுவாரஸ்யமாக குபேராவில் தனுஷின் பாத்திரத்தின் பெயர் தேவா, கூலியில் ரஜினியின் பாத்திரத்தின் பெயரும் தேவா. தெலுங்கு ரசிகர்கள் ஏற்கனவே நாகார்ஜுனாவின் சைமன் கதாபாத்திரத்துக்காக கூலி மீது பெரும் ஆர்வம் காட்டுகின்றனர். எனது கருத்தில் குபேராவில் வில்லன் பாத்திரம் நேரடியான வில்லனாக இல்லாமல் சாமர்த்தியமாக எழுதப்பட்ட ஒரு ஆண்டி ஹீரோவாக உள்ளது. அவரது வசனங்களில் ஆழமான அர்த்தமும் உண்மையும் இருக்கிறது. சில நேரங்களில் வில்லத்தனத்தை வலுக்கட்டாயமாக சேர்த்ததாக தோன்றினாலும் ஜிம் சர்பின் நடிப்பு தனித்தன்மை வாய்ந்தது. தனுஷ், நாகார்ஜுனா ஆகியோரின் பாத்திரங்கள் நன்றாக எழுதப்பட்டிருந்தாலும் ஜிம் சர்பின் நடிப்பு தேசிய விருதில் சிறந்த வில்லன் பரிந்துரைக்க தகுந்தது. ஆனந்த் 2004, லீடர் 2010, கோதாவரி 2006, ஹாப்பி டெஸ் 2007, பீடா 2017 போன்ற படங்களால் பிரபலமான சேகர் கமுலா யதார்த்தமான உணர்ச்சி ஆழமுள்ள கதைகள் மூலம் சமூக உண்மைகள், மனித உறவுகள், உளவியல் போராட்டங்களை ஆராய்கிறார். குபேராவில் அவர் 3 மணி நேர படத்தை உருவாக்கி அதில் அனைவரும் உயர்ந்த பங்களிப்பை வழங்கியுள்ளனர். ஆனால் ஒரு குறைபாடு, திருப்திகரமான முடிவு இல்லாதது. முதல் 2.5 மணி நேரம் தனித்துவமான ஈர்க்கக்கூடிய திரைக்கதை இருந்தாலும் கடைசி அரை மணியில் கதை தளர்வாகி விடுகிறது. இறுதி வரை அதே வலிமையை தக்க வைத்திருந்தால் இது ஆண்டின் சிறந்த படங்களில் ஒன்றாக இருந்திருக்கும். இருந்தாலும் இந்த படம் பிச்சைக்காரர்களும் மனிதர்களே, இந்த உலகம் அவர்களுக்கும் சொந்தம், செல்வந்தர்கள் உதவினால் அவர்கள் நல்ல வாழ்க்கையை அடையலாம் என்பதை வலுவாகச் சொல்கிறது. முதல் நாள் குபேரா ரூபாய் 30 கோடி வசூலித்தது. 5 நாட்களில் ரூபாய் 100 கோடி கடந்தது. இது தனுஷின் 5வது ரூபாய் 100 கோடி படம். IMDb மதிப்பீடு 7.2, DOI 3.5, இந்தியன் எக்ஸ்பிரஸ் 3.5, சினிமா எக்ஸ்பிரஸ் 3.5, மீண்டும் 5, பிங்க் வில்லா 3.5, சினிமா டுடே 3.5 என மதிப்பிடப்பட்டுள்ளது. தற்போது அதிக படங்கள் கையிலுள்ள தமிழ் நடிகராக தனுஷ் உள்ளார். ஆனந்த் எல். ராயின் ஹிந்தி படம் தேரே இஷ்க் மேன், ராஜ்குமார் பெரியசாமியின் D45, அருண் மாதேஸ்வரனின் இளையராஜா, ஓம் ராவுத் இயக்கும் கலாம், அப்துல் கலாம் வாழ்க்கை வரலாறு, வெங்கட் அட்லூரியுடன் ஒரு படம், வெற்றிமாறனுடன் ஒரு படம், வட சென்னை 2 ஆக இருக்கலாம்.
மாரி செல்வராஜின் D56, விக்னேஷ் ராஜா இயக்கும் போர் தொழில் உள்ளிட்டவை. மேலும் தனுஷின் 4வது இயக்குனர் படமான இட்லி கடை இந்த ஆண்டில் வெளியாக உள்ளது. சிறு இடைவெளிக்கு பிறகு மீண்டும் சந்திப்போம். ஏதேனும் குறைகள் இருந்தால் கருத்துக்களை பகிர மறக்காதீர்கள். எப்போதும் போல கருத்துக்கள் தெரிவித்து பிலிம் கஃபே உடன் இணைந்து இருக்கும் அனைவருக்கும் அன்பும் நன்றியும். Thanks for watching this exclusive breakdown on Film Cafe. If you enjoyed the story, don't forget to subscribe, hit that bell icon, leave your thoughts in the comments, and share this video with your friends.